வெல்கம் டு ராதாகிருஷ்ணன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக் தான். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். 30 வகையான பொருட்களை வச்சு நம்ம வந்து ஃபேஸ் பேக் வந்து எப்படி ரெடி பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற பவுலில் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, ரெண்டாவதுல வந்து உப்பு, அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அரிசி கழுவுற தண்ணி, இது வந்து சாதம் வடித்த தண்ணி, பால், அதுக்கடுத்து வந்து பச்சை அரிசி மாவு, இது வந்து பன்னீர், காஃபி தூள், வெந்தயம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு, சர்க்கரை, அந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா கசகசா, பீட்ரூட், துளசி, புதினா, நெல்லிக்காய், ரோஸ், உருளைக்கிழங்கு, தக்காளி. இந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா வாழைப்பழம், தயிர், ஆப்பிள், கேரட், அப்புறம் ஆரஞ்சு, பாதாம் பிசின். இந்த 30 பொருட்கள் போதும் நம்மளுக்கு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃபேஷியலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம எதோட மிக்ஸ் பண்ணிக்கலான்றதை இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இது வந்து கடலைப்பருப்பு. இது 1 hour ஊற போட்டு பாலோடு மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம். உப்பு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா அதுவும் 1 hour ஊற வச்சு அது பாலோடு மிக்ஸ் பண்ணலாம், இல்லை பன்னீர் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா அதுவும் ஒரு ஃபேஸ் பேக்காக ஆயிடும். அரிசி தண்ணி பார்த்திங்கன்னா இந்த தண்ணி எடுத்து நம்ம வந்து இது வந்து அரிசி மாவோடு மிக்ஸ் பண்ணலாம், இல்லை பாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாதம் பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து பால் விட்டு மிக்சியில் அரைச்சி வந்து ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணும்போது இந்த தோல் சுருக்கம்லாம் போகும். அரிசி வடித்த தண்ணி வந்து என்னென்னா ஹேர் பேக்காக யூஸ் பண்ணலாம். இதோட வந்து வெந்தயத்தை ஊற வச்சு அதுவும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி அது வந்து நம்ம வந்து ஹேர் பேக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாலோட அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அது ஒரு ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீரும் இதோட அரிசி மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து பாலோட அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு நாளைக்கு பார்த்திங்கன்னா அரிசி மாவோட பன்னீர் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் பேக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி தூள் பார்த்திங்கன்னா இதோட சர்க்கரையும் தக்காளியும் சாறையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயம் உங்களுக்கு இப்போ தான் சொன்னேன். வெந்தயம் வந்து அரிசி வடித்த தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். துவரம் பருப்பு வந்து நம்ம ஸ்கின் தோலுக்கு வந்து ரொம்ப வந்து சத்தான ஒரு பொருள். மைசூர் துவரம் பருப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேஸ் பேக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேன் பார்த்திங்கன்னா சுருக்கத்தை வந்து கம்மி பண்ணக்கூடியது தான் தேன். கசகசா கொஞ்சம் ஊற போட்டு பாலோடு மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பீட்ரூட் அதே மாதிரி தான் நம்ம அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். துளசி, புதினா இதுவும் அதே மாதிரி தான். எல்லா பொருட்களையும் மிக்சியில் வந்து நம்ம யூஸ் பண்ணி அரைச்சி இதோட நம்ம பால் சேர்க்கலாம், இல்லை தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பாதாம் பிசின் யூஸ் பண்ணால் அதோட நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த கண்ணுக்கு கீழே கருப்பாக இருக்கும், கருவளையம், கழுத்துக்கு கீழே இதெல்லாம் வந்து கருப்பாக இருக்கிறவங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த கருப்பாக இருக்கிற இடம் ஃபுல்லாமே மாறக்கூடியது தான் உருளைக்கிழங்குக்கு. வாழைப்பழமும் அதே மாதிரி தான். ஸ்கின் வந்து உடனே பிரைட்டாக ஆக்கி கொடுக்கும் வாழைப்பழம். ஆப்பிள் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம வந்து இந்த பாதாம் பிசனும் ஆப்பிளும் மிக்ஸ் பண்ணும்போது அது ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். அதை நம்ம ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரஞ்சும் அதே மாதிரி தான். ஆரஞ்சோட தோலை காய வச்சு நம்ம அதை பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆரஞ்சோட சாறை மட்டும் நம்ம எடுத்து அதுவும் நம்ம வந்து காஃபி பவுடரோட மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேரட்டும் அதே மாதிரி தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்னதோட இந்த 30 பொருளையும் நம்ம வந்து இப்போ எதோட நம்ம சேர்க்கணுன்றதை பார்த்தோம். இந்த 30 பொருள் நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான். இதை வச்சு நம்ம வந்து ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம்.